வீடு பூட்டி இருக்கானுங்களே நம்பி போனா பேக் டோர் திறந்து வச்சுன்னு உட்காந்துக்கிறானு. மூட்டையா? என்ன மூட்டையா இருக்கும்? வீடை பார்த்தா பண மூட்டையா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பூட்டி இருக்குது, விட்னஸ் காலி இல்லை. இந்த வரேன். ஹலோ, வரும்போது ஒரு மஞ்சள் பையோட வா. 2 மூட்டையா? டேய், மஞ்சள் பை வேணா, ஒரு கோணி பையோட வா. வாரன்னு போயிடலாம். சீக்கிரம் வாடா. இந்த வீட்டில் இருக்கிற மூட்டையை அடிச்சு செட்டில் ஆகிட வேண்டியதுதான். இந்த செடி பின்னாடி ஒழிஞ்சுக்குவோம், அப்பதான் எவனை கண்டுபிடிக்கும். என்னது? கேட்டுல இருந்து ஒரு லோட் லாரி பூசணிக்கோட வெளியே வருது. இதைத்தான் 2 மூட்டை நானுங்களா? எதையாவது ஓடுறா சில்லறையாவது பொறிக்கணும் போறேன். என்ன பூசணிக்காய் வச்சு ரொமான்ஸ் பண்ணுகிறான்? பார்த்துட்டானே. செடியை பிடுங்குறது இது அக்ரிகல்ச்சர் ஸ்டூடெண்ட் சார். நானு ஏண்டா நான் சுத்த முடியாம சுத்திட்டு இருக்கேன்ல, வந்து கொஞ்சம் ஒத்தாசம் பண்றது. இதோ வரேன் சார், இதோ வரேன். என்ன சார் வெயிட் தாங்க முடியல? தெருவில்ல உள்ள நிறைய தெருவா சுத்துறோம், சாதாரண பூசணிக்காய் சுத்தம் பண்ணுவா. கொடுங்க. தங்க மாதிரி ஊதாரி புட்டுக்கு நானி நாரி பொண்ணுங்களே கேவலமா என்னாத மச்சி உன் கூட வந்து கம்யூனிட்டி கட் பண்ணிட்டு வந்துக்கிறான் பாரு. சொன்னானா திருஷ்டி நிறைய இருக்குது, நீ உள்ள போ, நான் பாத்துக்கிறேன். போ. அப்பாடா, இப்பதான் என் முழு பாரத்தையும் இறக்கி வச்சு. பாரத்தை இறக்கிட்டல, அப்ப வீட்டுக்குள்ள போ. அடே பாரு, பேட்டரி பாம்பா மாதிரி. லாரி செட்டுக்கு போயிடுச்சு. எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். 5 காசு, 10 காசு, 20 காசு, 4 ஆடா பிச்சைக்கார நான்சென்ஸு. இதெல்லாம் நான் பிறகும் போதே செல்லாத காசுரா. இதோ வர இரு. யாரா இவனுங்க வேற. வா வா, கோணியோட வா. மாவனை இங்க ஒருத்தனை கொலை பண்ண போறேன். அப்படியே ஒரு பொண்ண வண்டியோட. எடுக்க மாட்டேனே, எடுக்க மாட்டேனே, எடுக்க மாட்டேனே, எடுத்த நீ திட்டிரியே, நீ எவ்வளோ பெரிய தில்லாலங்கடின்னு தெரியுமே. ஒருவேளை சங்கர் சார் ஆஃபீஸ்லேருந்து வர ஃபோன் இருந்துச்சுன்னா எடுக்கலாம், வாய்ப்பு மிஸ் ஆகிடுமே. ஹலோ, ஐயா சேட்டா அதெல்லாம் ஒண்ணு. ஹாய் சஞ்சய். டேய், என்னடா எல்லாமே மாறி இருக்கு, வீட்டுக்கு வேற சீல் வச்சிருக்கு. அதான்டா அந்த லூசு பையன் ஓனரு சிகில் வச்சுட்டான். ஏண்டா லூசு, அனுப்பியிருந்தா வாடகை கொடுக்காம என்ன பண்ணிட்டு இருக்கா? அது ஒண்ணு இல்ல மச்சான், சங்கர் சார் படத்துல எந்திரன் பார்ட் 3ல என்ன ரோபோவாவும் ஹீரோவாவும் கமிட் பண்ணிருக்காரு. இந்த இன்னும் கொஞ்சம் கலர் எதிர்பார்க்கிறாரு. அதான் டெய்லி சோப்பா வாங்கி போட்டு தேய்க்கிறேன். தேய்க்கும் போது வெள்ளையா இருக்கேன், கழுவுன பிறகு கருப்பா இருக்கேன். முடிவு பண்ணிட்டேன், நெக்ஸ்ட் ஆசிட் குளியல் தான். சூப்பர் தம்பி, பெர்ஃபார்மன்ஸ் கிழிச்சிட்டீங்க சார். நமக்கு கிளைமேக்ஸ் கிடைச்சிருச்சு, டைட்டில் மட்டும் கிடைச்சிருச்சுன்னா நம்ம நேரா ப்ரொடியூசரை போய் பார்க்க வேண்டியது. அது ஒரு பெரிய மேட்டரே இல்லம்மா. இனி வரவங்கள பாட்டு பாட சொல்லு, இல்லன்னா ஊர் பேரை சொல்ல சொல்லு, அதுலயே நம்ம டைட்டில் கிடைச்சிரும். சார் நீங்க எங்கேயோ போயிட்டீங்க சார். உங்ககிட்ட அசிஸ்டண்டா ஒர்க் பண்றதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும். நோ எமோஷன். தம்பி அடுத்து என்ன செய்யணும்னு தெரியுமில? மாமி மெஸ்ல 4 இட்லி, கொஞ்சம் கெட்டி சட்னி, ஒரு வடை. தெரியும் சார், 4 இட்லி, கொஞ்சம் கெட்டி சட்னி, ஒரு வடை, அவ்வளவுதானே? நோ, அங்கேதான் ட்விஸ்ட். கொஞ்சம் இறாச்சலம் கரெக்ட் பண்றேன் தம்பி. அதெல்லாம் வந்து அப்ப, இப்பெல்லாம் வேற. ஏவிஎம்க்கு ஆப்போசிட்ல கேம்பஸ் ஹோட்டல்ல கிரில் சிக்கன் சுத்திக்கிட்டு இருக்கும். அதுல ஒரு புள்ள பிடிக்கிற, அப்படியே பாண்டியாஸ் ஹோட்டல் போய் ஆப்பம் பாயா வாங்கிட்டு யூடிஎன் போட்டேன்னா இங்க ஒரு ஆயா. ஆயாவா? ஆயா வடை சுட்டுட்டு இருப்பாங்க தம்பி. ஒரு 4 மசால் வடை. ஏன்னா என் ஸ்வீட்டி வெஜிடேரியன்.
இதையெல்லாம் வாங்கிட்டு ஸ்ட்ரைட்டா வந்துட்டே இருந்தீங்கன்னா அங்க ஏவிஎம் மட்டும் சுத்திட்டு இருக்கோம். அதை தாண்டி ரைட் சைட்ல பார்த்தேன்னா ஒரு டாஸ்மாக், அங்க ஒரு ஆஃப பிடிக்கிற, அப்படியே ஒரு சோடா, பக்கத்து கடையில பீரா. இப்ப நீ போடா. சரிங்க சார். தம்பி கொஞ்சம் வேகமா போங்க. எவ்வளவு சீக்கிரமா வரீங்களோ அவ்வளவு சீக்கிரமே ஸ்கிரிப்ட்ல ஏறிடுவீங்க. பாத்தியா, சைடிஸ்க்கு இப்படி ஒன்லைன் போடுறாருன்னா அவரோட ஸ்கிரிப்டுக்கு எப்படி ஒன்லைன் போடுவாரு? அடுத்து இந்த சாதனையாளர் கேன்ல தொங்க போறது நம்ம சார் தான். கேன்ல தொங்குவானோ இல்ல ஃபேன்ல தொங்குவானோ? என்னது ஷூட்டிங் தள்ளி போகுதா? இவன் ஆணியும் ஆழமா இறக்கிட்டானே. இவனை எப்படியாவது வேலைக்கு அனுப்பணும். நம்ம உட்காந்து சாப்பிடணும். டேய், உனக்கு தான் டிரைவிங் தெரியும்ல, வா நான் சேர்த்து விடுறேன். நீ சொன்னா வேலை தருவாங்களா? என்னடா இது மச்சான்? இந்த கைதாடா அவ பிடிச்சா சூப்பரா இருப்பாளாடாவா? டேய் ஃப்ரெண்ட்ரா அவ. உனக்கு தான் அவ ஃப்ரெண்டு. சரிவா, டைம் ஆயிடுச்சு, கிளம்பலாம். எங்க? அதான் சொன்னியேடா எல்லாரும் பார்ட்டிக்கு போறாங்கன்னு. அங்கதான். என்னது பார்ட்டிக்கா? கையில 10 பைசா கூட இல்லாம வந்து என்னால அவமானப்பட முடியாது. காசு இல்லையா? மச்சி, பாட்டி வேணா ஒண்ணு வேணாம், எங்களுக்காக அந்த பாட்டை மட்டும் ஒரே ஒரு வாட்டி பாடிற. டேய், அது அதுக்கு ஒரு நேரங்கள் இல்லையா? மண்ணில் இந்த காதலின்றி யாரு வாழ்ந்தால் கூடுமோ அந்த காதல் அண்ணன் போராடடா. வெண்ணிலவும் பொன்னி நதியும் கண்ணியின் சுகமின்றி என்ன சுகம் இங்கு படைக்கும் பெண்மையின் சுகமின்றி சந்தனமும் சங்கத்தமிழும் பொங்கிடும் வசந்தம் சிந்தி வரும் பொங்கும் அமுதம் தங்கிடும் குமுதம் கண்ணி மகள் அருகில் இருந்தால் சுவைக்கும் கண்ணி துணை இழந்தால் முழுதும் கசக்கும் விழியினில் மொழியினில் நடையினில் உடையினில் அதிசயம் சுகம் தரும் அரங்கிவள் பிறப்பிதுதான். முத்துமணி ரத்தினங்களும் கட்டிய பவளமும் கொத்து மலர் அற்புதங்களும் குவிந்த ஆதரமும் சிற்றிடையும் சின்ன விரலும் வில்லென்ற புருவமும் சுற்றி வர செய்யும் இலையும் சுந்தர மொழிகளும் எண்ணி விட மறந்தால் எனக்கோர் பிறவி அத்தனையும் மறந்தால் அவன்தான் துறவி முடி முதல் அடி வரை சுகம் தரும் விருந்துகள் படைத்திடும் அரங்கமும் அவள் அல்லவா. மண்ணில் இந்த காதலின்றி யாரும் வாழ்ந்தால் கூடுமோ எண்ணம் கண்ணி பாவையின்றி ஏழு ஸ்வரந்தான் பாடுமோ பெண்மையின்றி மண்ணில் இன்பம் ஏதடா. தம்பி உழைச்ச களைப்ப ஒரே நிமிஷத்துல போயிட்டீங்கப்பா. உங்களுக்கு கருணை கடலை நம்ம வீரரே. தம்பி இங்க வா. வரணும் இதை வச்சுக்கப்பா. அண்ணே, இனிமேல் அடிக்கடி இந்த பாட்டை பாடுறானே. தம்பி இனிமே இந்த பாட்டை பாடின சீவிடுவேன். மண்ணில் இந்த கக்கா நாடக கலாசபை வழங்கும் காதல் கோட்டை. கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம், தயாரிப்பு, பாடல்கள் அனைத்தையும் இந்த கதை கணேசனே வழங்குகிறேன். என் முந்தைய படைப்புகளான காதல் ஓவியம், காதலே சுவாசம், காதல் கண்மணி, காதல் சடுகுடு, காதல் காலம், காதல் சாட்சி, காதல், காதல் கொண்டேன், காதல் அழிவதில்லை. சரி விடுங்க, இப்படி என் படைப்புகளை சொல்லிக்கொண்டே போனால் சூரியன் உதித்துவிடும். நான் உங்கள் முன் தோன்றி பல மாத காலங்கள் ஆகிவிட்ட காரணத்தினால் உங்கள் ஆர்வம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஆர்வம் இல்ல ஒரு மண்ணாங்கட்டியல. முதல்ல நீ உள்ள போ, வேற ஏதோ வந்திருக்கல அதை காட்டு. ஏன் இவ்வளவு இடைவெளி என்று நீங்கள் என்னை கேட்பீர்கள். அதை நாங்க கேட்கவே. காரணம், இந்த கதையின் தலைப்பை உருவாக்க இரவு பகல் பாராமல் யோசித்ததனால் தான் இந்த இடைவெளி. ஆமா கிழிச்ச. நான் காதல் கோட்டையின் கதையை மட்டும் எழுதவில்லை, இதற்கு நானே இசையமைத்து பாடல்களையும் எழுதி அமைதி இவற்றுடன் 9 பொறுப்புகளையும் ஏற்றிருக்கிறேன். இந்த கக்கா டெவலப் பண்ணி பேசுறத பார்த்தா நம்ம எதுக்கு வந்தோமோ அந்த விஷயத்தை காட்ட மாட்டார் போலியே. உங்கள் ஆர்வத்தையும் புரிந்து கொண்டு இந்த காதல் கோட்டை நாடகத்தை இப்பொழுது அரங்கேற்ற தயாராக இருக்கிறேன். நன்றி, கண்டு கழியுங்கள். வணக்கம்.
அடிக்கும் கலரு கண்ணாடி சித்து ஜில்லாடி நிட்டா கில்லாடி மாமா டால் அடிக்கும் கலரு கண்ணாடி பாம்பு பட்டா தானா வரும் பாம்பு பப்பியில சிங்கத்தை பாரு தோளில சார வாங்க போலீஸ்காரன் பப்பியில சிங்கத்தை பாரு தோளில சார வாங்க போலீஸ்காரன் டேய் அது ராதா இல்லடா தாரா 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 உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். யூ ஆர் கிரேட் தாரா. சின்ன வயசுல உன் மேல எனக்கு சில சிங்கார கனவுகள் இருந்ததுண்டு. நான் கண்மூடினா என் நெஞ்சுக்குள்ள காதல் தேவதையா நடனமாடுறேன். அது என்னமோ தெரியல, என் எண்ணங்கள் எப்பவும் வண்ணக்கிளி உன்ன நாடுது. ஓகே ஓகே, சுத்தி வளைக்காம ஒரே வார்த்தையில சொல்லணும்னா வாழ்நாள் முழுவதும் ஜோடி புறாக்கள் போல சேர்ந்தே வாழணும். அதுக்கு நீ எனக்கு மனைவியாகணும். தாரா, இதுக்கு நீ சம்மதிக்கலனா இந்த உலகத்துல நான் வாழ்றதுல அர்த்தமே இல்லை. நான் வாழ்றதும் சாகுறதும் தாரா நீ சொல்ல போற முடிவுல தான் இருக்கு. பேசுடி வசனத்தை பேசு. பேசுடி வசந்தா, பேசி தொலை. ஐயோ சொதப்பறாளே. சாரி ராஜா சாரி அப்படின்னு ஆரம்பி. 1 மணி பஸ்ஸுக்கு போகணும், 1 மணிக்கு பஸ்ஸுக்கு போகணும்னு சொல்ல தெரியுது இல்ல. வசனத்தை பேசி தொலை. என்ன இவன் கடுத்து தொங்குது? என்ன கூட்டத்தோட சத்தத்தையே காணும்? ஐயோ, எது நடக்கக்கூடாதுன்னு நினைச்சோமோ அது அப்படியே நடந்துருச்சு. என்ன செய்ய? என்ன ஒத்தையில உட்காந்துருக்கேன்? சஞ்சய், நம்ம நாடகம் சக்சஸ், நம்ம நாடகம் சக்சஸ். எப்படின்னு? அடே சஞ்சய், பொதுவா நம்ம நாடகத்தை பாக்குறவங்க போகும்போது தூங்குறவங்களையும் சேர்த்து தூக்கிட்டு போவாங்க. ஆனா இப்ப அப்படி இல்ல. அங்க பாத்தியா, நம்ம நாடகத்தை கண்டு கழிக்க நம்ம எதிர்பார்க்காத தலையே வந்திருக்காரா. மொட்டை தலை. ஏண்டா பல வருஷமா ஒரே கதைக்கு தலைப்பை மட்டும் மாத்தி மாத்தி நாடகத்தை போடுற. அதுக்கு என்ன இப்போ? இன்னைக்கு சஞ்சய் நடிக்கிறவனை பார்க்க வந்தா இதுவும் அதே கதை. சஞ்சயை பார்க்க வந்தியா இல்ல ஷக்கிலாவை பார்க்க வந்தியா? டேய் நீ போடா, இந்தாடா இதை போடுறா, கீழே வந்து உன்னை வச்சுக்கிறேன். ஏண்டா இவன் நாடகத்தில் நடிக்காத உனக்கு எத்தனை தடவை சொல்றது? டேய், இவனுக்கு சின்ன வயசுல இருந்து பல வேஷம் கொடுத்து இன்னைக்கு சினிமாவுல ஹீரோ ஆகிற அளவுக்கு டெவலப் பண்ணி விட்டவன் நானு. என்னையே தப்பா பேசுவேன் நீ? டேய் சஞ்சய், உனக்கு ஒன்னு சொல்றேன் கேட்டுக்க. இந்த நேசமணி பாசமணியா மாறி என் வீட்டை தேடி வருவான். அப்படி ஒரு கதையை நான் எழுதுவேன்டா. அப்படி நான் எழுதல, என் பேனால ரீஃபில் போட்டு எழுத மாட்டேன்டா. என் ரிவால்வர்ல குண்ட போட்டு என் கதையை நானே முடிச்சுக்கிறேன். இது ஓ மேல. டேய் குனிஞ்சிட்டியா? குனிஞ்சிட்டா சத்தியம் பண்றது விட்டுருவானா? இது என் கக்கா சபை மேல சத்தியம். இது ஒரு உண்மை சம்பவத்தின் அடிப்படையில் உருவான கதைன்னு என் பேரை கூட மாத்தலப்பா. ஆமா, உன் போன் என்னடா ஆச்சு? கேஜெட் மேன் பை. டேய் எங்க போற? சன்
ஏன்பா நிலா கிட்ட போக முடியும், சூரியன் கிட்ட போக முடியுமா? கணேசன் கதை கணேசன். அவரோட மதிப்பு இந்த காமெடி எனக்கு தெரியாது, இந்த ஹீரோவுக்கு தான் தெரியும். சோ அவரை சாமியில எடுக்கிறேன், நான் கீராவா நடிக்கிறேன். இன்னொரு மொட்டை கன்ஃபார்ம். அதுக்கப்புறம் என்ன வேற என்னடா வாய்ப்பு கிடைச்சதா? இல்லடா சொல்றேன்னு சொல்லிருக்காங்க. உனக்கே கிடைக்கல, எனக்கு எங்க கிடைக்கும்? வா போலாம். இந்த மாதிரி மூஞ்ச தானே தேடிட்டு இருக்காங்க. உள்ள போடா. என்ன மாதிரி மூஞ்ச தரானுங்க? ஆமாடா, உள்ள போடா. ஒருவேளை அனிமல்ஸ் படம் எடுக்கிறானுங்களா? டைரக்ட் என்ன கேது? என்னடா இது? தெருவே வெறிச்சோடி போய் கிடக்குது. ஒருவேளை அம்மா சொல்றது எல்லாம் மறந்துட்டானுங்களா? பகல் 11 மணிக்கெல்லாம் கசு வச்சுக்கிறானுங்க. வெளியே வந்து பூசணிக்காய் உடைக்கணும்னு அறிவு. என்னால இவங்க கூட எல்லாம் சேர்ந்து பண்ண முடியாது. உங்க சண்டை எல்லாம் வெளியே வச்சுக்கோங்க. இங்க எல்லாரும் ஸ்டூடெண்ட் தான். இது மாநில அளவுல கவர்மெண்ட் நடத்துற போட்டி. இந்த ஊர்ல நடந்த போட்டியில எல்லாரும் ஜெயிச்சு வந்திருக்கீங்க. இந்த நேரத்துல உங்களுக்குள்ள தேவையில்லாம சண்டை போட்டு நாங்க உங்க மேல வச்சிருக்கிற மதிப்பை இழக்காதீங்க. நீங்க என்ன சொன்னாலும் சரி மாஸ்டர், என்னால நடிக்க முடியாது. அதுக்காக நீ என்ன கான்செப்ட் வச்சிருக்க? இருக்கு மாஸ்டர், ஒரு இளநீர் கான்செப்ட் இருக்கு. இளநீரை வச்சு ஸ்ட்ரா போட்டு குடிக்க தான் முடியும், அதை வச்சு கான்செப்ட்லாம் பண்ண முடியாது. மாஸ்டர், இந்த இளநீர் பன்னீர் கண்ணீர் இதெல்லாம் பழைய மேட்டர். நம்ம இப்ப இருக்க ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி புதுசா ஏதாவது உணர்வு பூர்வமா பண்ணலாம் மாஸ்டர். மேடம் சொல்ற மாதிரி உணர்வு பூர்வமா பண்ணணும்னா சீரியல் மாதிரி தான் பண்ணணும். மாஸ்டர், நம்ம எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி கமர்ஷியலா சண்டை கதை பண்ணக்கூடாது மாஸ்டர். லவ் கதை தான் ரொம்ப பெஸ்ட். ஆமா இல்ல மாஸ்டர், இன்னி ட்ரெண்டுக்கு பேய் கதை எடுக்கலாமே, அதுவும் நம்ம பைபிள்ல இருந்து எடுத்துக்கலாமே. மாஸ்டர், எல்லாருக்கும் ஒரு ஐடியா இருக்கும், நாங்க தனித்தனியாவே பண்ணிக்கிறோம். புதுசா பண்றோம்னு சொல்றாங்கல்ல, என்னத்த பண்றாங்கன்னு பாப்போம். பாத்துலாம் மாஸ்டர். ஒரு விஷயத்துல போட்டி இருந்தாதான் எப்பவும் வேகம் இருக்கும். அது தனியா பண்ணாலும் சரி, சேர்ந்து பண்ணாலும் சரி. ஆமா, யார் கான்செப்ட் பெஸ்டா இருக்கோ அதைத்தான் மாநில அளவில் நடக்கக்கூடிய காம்படிஷனுக்கு தேர்ந்தெடுப்பேன். ஓகேவா? அதுதான் ஓகே. ஆமா மாஸ்டர். ரெடி ரெடி, எல்லாரும் தயாராகுங்க. ஓகே. ஏய் வீடு மச்சான். எப்படி விட சொல்ற? எப்படி விட சொல்ற? இப்ப கல்யாணம் ஆகுதே ஒரு குண்டு பொண்ணு, அவ உனக்கு பொருத்தமா இருக்கிறான்னு எல்லா ஷோக்கு போகும்போது சொன்னான்டா. இவன் எல்லாத்தையும் சொல்லிட்டு கடைசியில இவனே கல்யாணம் பண்றான்டா. அண்டாக்குள்ள அண்டா போமா? போகாது மச்சான். அதான் மச்சான். அண்டாக்குள்ள குண்டா போமா? போகும் மச்சான். அண்டாக்குள்ள கிளாஸும் போகும். ஆமால. ஆல்ரெடி எனக்கு ஆள் இருக்கு, வேணா நீ அவளை பாரு. எனக்கும் ஆள் இருக்கு. உனக்குமா? டேய், நான் உன்னை கூட மன்னிச்சு விட்டுருவேன்டா. இதெல்லாம் சத்தியமா மன்னிக்க முடியாதுடா என்னால. போச்சு போச்சு, எல்லாம் போச்சு. உன் ஆளு இன்னொருத்தன் பைக்ல போயிட்டு இருக்கா. என்னடா சொல்ற? என் கண்ணால பார்த்தா. என்னது? போனால் போகட்டும் போடா, இந்த பூமியில் நிலையாய் வாழ்ந்தவன் யாரடா. போனால் போகட்டும். என் கழுத்துல தொடர்பு எல்லைக்கு வெளியே உள்ளது. போச்சு. தயவு செய்து இந்த பொண்ணுங்களே எப்படிதான் மச்சான்? அடி மச்சான், இத ஃபுல்லா குடி மச்சான். குடுறா குடுறா. ஏய் ஏய் மூணு குடுறா. டேய், அவ காலேஜ் படிக்கிற வரைக்கும் பிடிப்ப காக்கா, அவ காரியம் முடிஞ்சவுடன் கழட்டி விடுவா நேக்கா. இப்ப வரப்போகுது பாரு பேட்டா. அப்ப நான் போயிட்டு வரவா தாத்தா. வாயில நெலும்புத்து விடா. இத கவிட்டு போ. ஹாய்
என்ன பாஸ், நாங்க குடிக்கிற விதம் உங்களுக்கு புரியலையா? புரியல போல. புரிஞ்சிருக்குப்பா. கங்க்ராட்ஸ் டே. என்னவா? ஃபுல் சரக்குல இருக்காங்க. சரி ஓகே பை. சரக்கடிக்கு வா, அப்படி ஓடி வந்தா. நான் வேற என்னமோ நினைச்சேன். சென்ஸ் இல்லையா? நான் படிச்சது கெமிஸ்ட்ரிங்க. அறிவிலையா உனக்கு? எப்படிங்க கரெக்டா சொல்றீங்க? நான் அறிவியல் தான் படிச்சிருக்கேன். வாமா போலாம். அவ்வளோ அக்கௌண்ட் கோத்த பத்தியா? சரி விடேண்டா. ஆமா, கெவினை பார்த்தேன், ரொம்ப டென்ஷனா இருந்தான். என்னாச்சு? அவன் எவ்வளவு யோசிச்சாலும் அவனுக்கு கான்செப்டே கிடைக்கலையா? அவன் என்ன பண்ண நீ அவன்கிட்ட கேளு. என்னடா பண்ண? 100 ரூபாய்க்கு எது வாங்கினாலும் சோப்பு ஃப்ரீன்னு சொன்னாயா? சரி, ஃப்ரீன்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக தான் குளிக்கலான்னு முடிவு பண்ணையா. இப்ப கேட்டா அடிக்க வராயா அவன்? ஆடா பாவி. டேய், அவனே அப்பனா ஒரு வாட்டி தான்டா குளிப்பான். அதையும் கெத்துட்டியா? சரி விடு. உன் கல்ல 100 ரூபாய்க்கு எது வாங்கலாம் சோப்பு ஃப்ரீன்னு சொன்னியா? ஆமா சொன்னேன். 100 ரூபாய்க்கு வாங்கினானா? ஆமா வாங்கினா. அப்புறம் ஏன் நீ சோப்பு கொடுக்கல? ஓ சொல்லியா? சொல்லியா கேக்குறாள சொல்லு. அவன் என்ன வாங்கினான்னு நீ அவன்கிட்ட கேளு. அப்படின்னா வாங்கியிருப்பான். டேய், என்ன வாங்கின நீ? சில்லற வாங்கினேன். ஏன்டா டேய், ஏன்டா இப்படி பண்ற? எருமை மாதிரி வளர்ந்துருக்க, பண்றதெல்லாம் சாணி வேலை. உன் லெவலுக்குலாம் குடிச்சு உன் சாட்டிஸை வளர்த்து பண்ண பார்த்தா இப்படி பண்றியடா? அதெல்லாம் வேணாண்டா. எதுலாம் வேணாம் டேய்? அதெல்லாம் வேணாவா? பெரிய பெரிய கிரிக்கெட் பேரு, சினிமா ஸ்டார், செலிபிரிட்டிஸ் இதெல்லாம் குச்சி தானே ஸ்டேட்டஸை வளர்த்துக்கிறாங்க. அப்படியா சொல்ற? ஆமாண்டா. யோ 2 குடியா? உனக்கெல்லாம் கிடையாதுப்பா. சரி சரி, எனக்கு தான் கொடு. என்ன அடி அடிக்கிறான்டா அவன்? உடைத்தல இல்ல சொல்லணும். அது என்ன அடிக்கிறது? கொக்கோ கோலா குடி கொண்டாடு. யோ உன் கையெல்லாம் வாங்கிட்டு நாங்க குடு குடு குடு. காட்டுறாதா? ஹாய். சொன்ன மாதிரியே ஸ்டேட்டஸ் ஏறுதே. நான் அதுக்குள்ள காலி ஆயிடுச்சு. சரிடா, ஓகே, வந்த வேலை முடிஞ்சிச்சு. நாளைக்கு பார்க்கலாம்ண்ணா இதே மாதிரி. ஓகேடா பாய். நாளைக்கு யாருக்கிட்ட அடி வாங்கி இருக்காத. போடா, அதெல்லாம் யாராலையும் மாற்ற முடியாது. ஹாய் ஹாய் ஹாய். ஆஹா ஒர்க் அவுட் ஆகுது. ஹாய் ஹாய். அதுக்கு தான் போறேன். ஆஹா, ஒரு நல்ல தென்னந்தோப்பு. இங்க உட்கார். உரம் போட வந்தனே. ஐயோ, நான் எங்க போய் உட்காருவேன் தெரியலையே. ஐ டோர் இந்த டாய்லெட்டு. அப்பா அப்பா ஐயோ, நல்லா இருந்த வயிற்ற நாசமாக்கிட்டு படுபாவி எங்க இருக்கானே தெரியலையே. எதிரில தானே இருக்கிறேன். அட பாவி. அப்பா ஐயோ, அப்பா முடியலையே. ஐயோ ஐயோ ஐயோ, கொஞ்சம் முட்டு குறாரு. பொறுமையா பொறுமையா. நானும் பொறுமையா தான்டா எதிர்பார்த்தேன். வேகமா போதுடா. நானே இன்னொரு குடிப்போமா? ஏய் நான் சொன்னேன் கொக்கோ கோலா ஸ்டேட்டஸ் ஏறுமா? எங்கடா ஏறிச்சு? ஃபுல்லா இறங்கிச்சுடா. எனக்கு ஒண்ணு இறங்கலையா? இப்ப இறங்கும் பாரு. இப்ப இறங்கும் பாரு. வெள்ளக்கார வாரிசு நான் கூடி, இந்தியாவின் குடிமகனே இளநீர் கூடி, தம்பி இளநீர் கூடி, பல்லாண்டு வாழனு நான் பதநீர் கூடி, தம்பி பதநீர் கூடி. இதுவரைக்கும் நீங்க எல்லாம் குடிச்சது 7-20.7% நச்சுத்தன்மை கொண்ட பானங்கள். அப்போ நம்ம நாட்டு பானம் தான் இயற்கையான பானமா? ஆமா. அதுதான் இன்பம் தரும் பானமா? கண்டிப்பா.